I give you all in the mighty name of our loving Lord and Savior Jesus Christ. உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். Today is the first Sunday of this year. இந்த ஆண்டு முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள். Still people are not coming to church. I don't know why those people are living like this. இன்னும் கூட ஜனங்கள் ஆலயத்திற்கு வராமல் இருக்கிறார்கள். ஏன் விதமாக இருக்கிறார்கள் என்று புரியவில்லை. There is only one perfect lady in the church. That is Dhanamani. Whenever she is not coming to church now, she will call, Pastor, I have work, Pastor. In my life, I see the only one in the church. என் வாழ்க்கையில் ஒரே ஒரு சகோதரி நான் பார்த்துருக்கிறேன். அவங்க தான் சர்ச்சுக்கு வர முடியும்னா ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இன்னைக்கு சர்ச்சுக்கு வர முடியல. What are the reasons they are facing also they will tell. என்னென்ன பிரச்சனை சந்திக்கணும்னு சொல்லுவாங்க. Today she said, Pastor, there is a death in my family. I have to go to the death. So I am unable to come to church. Pastor, இந்த நாளிலே ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டது உறவிலே நான் போக வேண்டும் சொன்னார். Okay, before go to the God of God, let us look unto God for His guidance. கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். Father God, I thank thee God for this wonderful new year, first Sunday Master. இந்த புதிய ஆண்டிலே முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். You are the Lord of great Master. The word became flesh and lived among us, Lord. வார்த்தை மாமிசமாகி எங்களோடு கூட இடைப்பட்டீரே உமக்கு நன்றி. Today Master, you are to prove your word through signs and wonders. உம்முடைய வார்த்தையை அற்புத அடையாளங்களாலே உறுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். Speak to me and speak through me. என்னோடு எங்களோடு நீர் பேசும். In Jesus name, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Isaiah 43 verse 19. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எல்லாரும் வாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். Behold, I will do a new thing. Now it shall spring forth. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். When we saw the last year 2021, we may say, God, why you have given this year for us, Lord? 2021 பார்க்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த ஆண்டை கொடுத்தீர் ஆண்டவரே? I face problem after problem. ஆண்டவரே எனக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை வந்தது. That's one good girl in the church here. She will tell, Lord, you gave only my life, Master. You have taken everything from me, Master. But only life, Lord. ஆண்டவரே எனக்கு வாழ்க்கை ஜீவனத்தான் கொடுத்தீங்க, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டீங்க ஆண்டவரே. But my God is not a God to take us from everything. Our God wants to fill us by His blessing. தேவன் நம்மிடத்தில் எடுத்துக்கொள்ளல்ல, நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க அவர் வல்லவராய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். Children of the Lord, we are saying that, Lord, why God? How I can enter into this new year? The problems what I faced in the last year, if I think no, my heart breaks like anything. ஆண்டவரே நான் நிமிதமாக இந்த புதிய ஆண்டுக்குள் வர முடியும் ஆண்டவரே. கடந்த ஆண்டின் தோல்வியை பார்க்கும்போது, கசப்பை பார்க்கும்போது என் உள்ளம் உடைந்து போய்விட்டது ஆண்டவரே. With those bitter experience, with those failures, with those darkened days, how can I enter into the new year? அப்பா அந்த இருளை பார்க்கும் பொழுது, அந்த கசப்பை பார்க்கும் பொழுது, அந்த தோல்வியை பார்க்கும் பொழுது நான் நிமிதமாக புதிய ஆண்டுக்குள்ளாக கால் வைக்க முடியும். But Bible says, I am going to do a new thing. நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். Yes, 2022 will face lot of problems, darkness, accidents, not only the corona, 7 more viruses coming up already. Yesterday itself 2 more viruses come. Within 3 days, within 3 weeks, another 5 more virus is going to come. இந்த 2022 ஆண்டு பாடுகள் ஆண்டுதான், இருளில் ஆண்டுதான், கஷ்டங்கள் ஆண்டுதான், கண்ணீர் ஆண்டுதான். Among the God is going to save you people. இவர்கள் மத்தியிலே கர்த்தர் உம்மை காப்பாற்ற போகிறார். When we face problems after problems, உலகம் தன்னை பிரச்சனை சந்திக்கும். When we face death, உலகம் தானே அநேக லட்சக்கணக்கான மரணங்களை பார்க்கிறோம். But in 2022, my people of God, you people are going to be saved. I got a word from God until He is coming. Nothing will happen to the church. நான் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அன்றைய இயேசு வரைக்கும் சபையில் ஒரு குறைந்து போகாது. மரணமும் ஆபத்து விபத்து வியாதியோ கடும் கஷ்டமோ சபைக்குள் வராது. The people those who left the church, they will face all the problems, but the people that from the church, they will live forever and ever and ever.
சபைக்குள் இருக்கிறவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். விட்டு போனவர்கள் கழித்து போனவர்கள் கழித்து போவார்கள். கர்த்தரோ வாலாக்காமல் தலையாக்குவார். God is going to make you as a head and a tail. கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்கப் போகிறார். When you look at Abraham, Rachel, Tamar, Ruth, Abraham, Rahel, Tamar, Ruth பார்க்கும் பொழுது they never talked about their failures. அவர்கள் தோல்வியை அவர்கள் சிந்திக்கவே இல்லை. They never remembered the darkness. அவர்கள் இருளை அவர்கள் நினைக்கவே இல்லை. If they are thinking about their past failures, if they are thinking about their past darkness, if they are thinking about their past bitterness, they will not come up. அந்த தோல்வியும் அந்த கசப்பையும் அந்த இருளையும் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் வந்திருக்கவே முடியாது. Yes. Once Martin Luther was sitting. ஒரு முறை மார்ட்டின் லூதர் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறாராம். Do you know our friend? Who is our friend? Do you know our friend? சரவணன் சொல்றாரு, என் ஃப்ரெண்டு சாத்தான் சொல்றேன். Satan went to Martin Luther. Said, hey, you wrote so many things on the road. What? These things you did against God. இந்த காரியங்கள் எல்லாம் நீ தேவனுக்கு விரோதமாய் செய்தீர். தேவன் உன்னை மன்னிப்பாரா? Those things you did against God, how can God can forgive you? எவ்விதமாக தேவன் உன்னை மன்னிப்பார் என்று கேட்டார். What the man he did know? He has taken the reading bottle. Reading bottle எடுத்துட்டு அவன் எழுதினானே சாத்தான் was wrote no. He throw the what? Reading bottle on the floor. While all he was written was gone. அந்த பிசாசு எல்லாவற்றையும் போயிட்டான். அப்பொழுது Martin Luther said, hey, this reading covered all my sin. இந்த சிகப்பு மைதான் என் பாவத்தை மறைத்தது. Same way my God gave his blood for me. என் தேவன் எனக்கு அந்த ரத்தத்தை கொடுத்தார். His blood has cleansed me. அவருடைய ரத்தம் தான் என்னை கழுவியது. That is the Martin Luther. Not these people. They will say so many things. But those days Martin Luther came for the good thought, good reason. தேவனுடைய பிள்ளையே, இந்த காலவேளையிலே are you telling that still I am not forgiven? There is God for us to forgive, to enter into the new year in a great way, in a holy way. நம்மை மன்னித்து புதிய ஆண்டுக்குள் கொண்டு செல்ல கர்த்தர் மகிமையின் தேவனாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். Bible says, Lord will make a way in wilderness. வனாந்திரத்திலே கர்த்தர் வழி உண்டு பண்ணுவார். Rivers in the desert. பாலைவனத்திலே கர்த்தர் ஆறுகளை உண்டு பண்ணுவார். Hallelujah. Hallelujah. If you are saying that, Lord, I am like wilderness man. I am in wilderness, Lord. I am like a desert, Lord. ஆண்டவரே, நான் வனாந்திரமாக இருக்கிறேன் ஆண்டவரே. நான் பாலைவனமாக இருக்கிறேன் ஆண்டவரே. If you are murmuring, don't murmur. Say, Lord, you are the God master. From wilderness, Lord, I am going to have vinegar. I am going to have a overcome master. இந்த wilderness வனாந்திர வாழ்க்கையிலிருந்து நான் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழவே 2022 ஆண்டிலே ஆண்டவரே. Lord, my life like a desert, Lord. என்னுடைய வாழ்க்கை பாலைவனமாக காணப்படுகிறது ஆண்டவரே. If you can make river in the desert, you can make a way. You can flourish my life. I will not be in desert. ஆண்டவரே, நீர் தானே வனாந்திரத்திலே ஆறுகளை உண்டாக்க முடியும் சொன்னார். வனாந்திரமான என் வாழ்க்கை கூட அதிலே வலிமையாக இல்லாமல் செழுமையாக மாறும். Hallelujah. These are good to listen, but it will not happen in my family, in my life. Hallelujah. இது கேட்பதற்கு நல்லா இருக்கு, ஆனா என் குடும்பத்தில் நடக்காது, என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. Hallelujah. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற நாம் விதமாய் காணப்படுகிறோம். He is master of impossible. ஆண்டவர் முடியாது என்பதை முடித்து தருகிறவர். My God can do anything and everything from nothing. ஒன்றும் இல்லாதது என் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து வல்லவராய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். Are you ready to receive the new thing? புதியதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறாயா? If you are willing to get a new thing, you are willing to become a new man, God will do great thing. புதிய மனிதனாக மாறுவாய் என்று சொன்னால், புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள என்று ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால், என் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து வல்லவராய் இருக்கிறார். First,
In this new year, God is going to give a new mind. இந்த புதிய ஆண்டிலே தேவன் புதிய மனதை தரப்போகிறார். Hallelujah. Hallelujah. Romans chapter 12 verse 2. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். It's a New Testament. Don't touch the Old Testament. புதிய பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் கிரியையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருக்கிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Man, God is going to renovate our mind. God is going to change our mind. Last year we faced lot of problems. Our mind has suffered like anything. Whenever we think, no, we lost. God, why you have given this mind to us, Lord? It become loose, master. I become nothing, master. We worried and worried and worried, and we are saying, God, my mind is suffering. கடந்த ஆண்டவரே, நான் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு சிந்தித்து யோசித்து என் மைண்ட் ஒண்ணு இல்லாம போயிட்டு ஆண்டவரே. But my Bible says God is going to give a new mind this year. என் ஆண்டவர் சொல்கிறார், புதிய மனதை கர்த்தர் தரப் போகிறார். When you look at the 2 Corinthians chapter 11 verse 3. 2 Corinthians 11:3. வாசிங்க 2 கொரிந்தியர் 11:3. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். 2 Corinthians chapter 11 verse 3. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, mind can be spoiled, it may disturb. மனது இதான் இருக்கும், ஸ்பாயில் கெட்டு போயிட்டு அதுதான் டிஸ்டர்ப் ஆயிருக்கும். Because guided as wrong ways, தவறான வழியிலே நாம் நடத்தப்படும் பொழுது, சில நேரங்களிலே தவறான வழியில் நடத்தப்படும் பொழுது நம்முடைய மனது கெட்டு போனதாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, மனது அலசடிப்பட்டதாய் காணப்படுகிறது. Be careful about your mind. உன்னுடைய மனதை குறித்து நீ எப்பொழுதும் ஜாக்கிரதையுள்ளவனாய் காணப்பட வேண்டும். If you want to have a bright mind, நல்ல வெளிச்சமுள்ள மனது நமக்கு தேவை என்று சொன்னால், we have to get a counsel from God. தேவனிடத்திலிருந்து நாம் ஆலோசனை பெற வேண்டும். Without getting counsel from God, if you are getting counsel from unwanted people, unsaved people, the people those who are not away, not with God, away from God, we are getting counsel from those people, our mind will disturb, we will be spoiled. தேவனையற்ற ஜனங்களோடு, தேவ ஆலோசனையை பெறாமல், தேவ வார்த்தையின்படி நடக்காமல், தேவனையற்ற ஜனங்களோடு, ரட்சிக்கப்படாத வித்துக்களோடு, ரட்சிக்கப்படாத முகமதிகளோடு, ரட்சிக்கப்படாத சீக்கியர்களோடு, ரட்சிக்கப்படாதவர்கள் நாம் ஒருவேளை சொல்லிக் கொடுப்பது, they are the wise people, they are the brilliant people, they are intelligent people, they can have a wise and worldly wisdom, but the people those who accepted God, the people those who read the word of God, the people those who given to the Lord, those people have God's wisdom. அவர்கள் ரட்சிக்கப்படாமல் அவர்கள் பெரிய ஞானிகளாக இருக்கலாம், ஆனால் படிப்பில்லாத தேவனுடைய மனிதன் தேவனோடு இருப்பான் என்று சொன்னால், வேதத்தை வாசிப்பான் என்று சொன்னால், அவர்கள் கொடுக்கும் வாக்கு நலமாய் இருக்கும். So people of God, we have to get a new mind. God is going to give a new mind in this year. இந்த ஆண்டிலே கர்த்தர் உனக்கு புதிய மனதை கொடுக்க போகிறார். Last year your mind may disturb like anything. கடந்த ஆண்டு உன் மனது என்ன இருக்கும்? Brother Savan, how was your mind in the last year? Corrupted. பரவாயில்ல, மைண்டே கரெக்ட் ஆயிடுச்சுன்னு இருக்கலாம். So come to Christ. Christ can change your corrupted mind and make it as a clean mind. கிறிஸ்துவுக்கு வரும்போது உங்களுடைய கரெக்ட் மைண்டை மாற்றி உங்க மனைவி செய்ய ரொம்ப தின்பா அங்க கர்த்தர் மாற்றவராய் இருக்கிறார். Secondly, God is going to give a new spirit. Ephesians 4:23. எபேசியர் 4:23. Nagami, read. Your father is telling. So, obey your father, obey your pastor, obey to God. உங்கள் உள்ளத்திலே completely new. Please. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி
மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். Lord is going to give a new spirit every day. We have to renew our spirit. When we renew our spirit, Bible says, those who led by the Spirit of the Lord, they are the children of the Lord. தேவன் வேதம் சொல்லுது நம்முடைய ஆவி ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டும். We have to get a new spirit every day. புதிய ஆவினால் நாம் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட வேண்டும். Bible says those who led by the Spirit, they are the children of the Lord. வேதம் சொல்லுகிறது யார் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். மறுபடியும் வாசிங்க எபேசியர் 4:23. Please read it again, Shiva. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி God is going to give a new spirit in your heart. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் We have to walk in the new truth and holiness. தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் We கொள்ளுங்கள். have to accept the life according to God. God has given the new life as He lived. What the life God has said, He is going to put in us. தேவன் என்ன வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதை நமக்கு தருகிறதினாலே நாம் தேவ ஆவியில் நிறைந்து புதிதான ஜீவியம் பெற்று தேவ சிருஷ்டிகளாக மாற வேண்டும். This mind has to change. இந்த சிந்தை மாற வேண்டும். Leviticus chapter 10 verse 7. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Please read it soon. சீக்கிரம் வாசிங்க. நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து புறப்படாதிருங்கள். கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்றார். If you go away from the church, you die. The people, those who are in the church, please don't go away here and there. My Bible says I am not alive. Bible says, be there, wherever. Not only that, Bible says, the anointing oil of the Lord is upon you. The anointing oil of the Lord is upon you. உண்மையிலே தேவனுடைய அபிஷேகம் தங்கி இருக்கும். When we are in the church, நாம் ஆலயத்தில் இருக்கும்போது, when we are faithful to the church, ஆலயத்தில் உண்மையோடு இருக்கும்போது, when we are not neglecting to come to church, சபைக்கு வருவதை தடுப்படாமல் இருக்கும்போது, the people, those who given their life to God, எந்த மனிதன் தன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்தானோ, the person who taken baptism, ஞானஸ்நானம் எடுத்த மனிதன், the man who glorifies God, தேவனை மகிமைப்படுத்த மனிதன், the man who intercedes for others, ஜெபிக்கின்ற ஒரு மனிதன் மற்றவர்களுக்காக, the man who committed his life to God, எந்த மனிதன் தன் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறானோ, if that man goes here and there, if the man does not come to church, அங்கிருந்து ஓடிக்கொண்டு சபைக்கு வராமல் இருக்கும்போது, God will punish us. தேவன் நம்மை தண்டிப்பார். So God has given the anointing of the Holy Spirit upon us. தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். Hallelujah. The people, those who receive the Spirit of God, let us lift our hands and praise. கர்த்தருடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கரங்களை வைத்து கர்த்தரை துதிப்போமா? Hallelujah. Hallelujah. Some people are lifting in this way. They are saying, hey, I am not getting full anointing. I am getting this much only. சிலர் இப்படிதான் காரியங்களை தூக்குறீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு புதிய அபிஷேகம் நிறைய இல்ல. But my God is a God who is going to give the fullness of Holy Spirit. புதிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். The Spirit of God is upon you. We will be faithful. பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இருக்கும்போது நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். We will not cheat. நாம் ஏமாற்ற மாட்டோம். Not only that, pride will not be there. பெருமை காணப்படாது. If you want to come out from the pride, பெருமை விட்டு நீ வெளியே வர வேண்டும் என்று சொன்னா, be in spirit. பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருங்கள். Leviticus chapter 21 verse 12. லேவியராகமம் 21:12. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பாராக. அவருடைய தேவன் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே நான் கர்த்தர். We should not make evil in that spirit where God lives. தேவன் இருக்கிற தலத்தை நாம் அசுத்தமாக்க கூடாதாம். Bible says the crown of the anointing oil of his God as upon him. தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் நம்முடைய தலைகளின் மேலே இருக்கிறது. Hallelujah. Hallelujah. God has put a crown, anointing oil on our crown. அபிஷேக தைலம் என்னும் கிரீடத்தை கர்த்தர் நம் தலையின் மேலே வைத்திருக்கிறார். Hallelujah. Those who believe, please put your hands on it and say, God has given the anointing of the crown on my head.
விசுவாசி இருக்க உங்கள் தலையின் மேல் கரைகளை வைத்து கர்த்தர் எங்களுக்கு அபிஷேக தைலம் என்ற கிரகத்தை கொடுத்துருன்னு சொல்லுங்க. If you are telling that God is going to give you, நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அபிஷேக தைலத்தை வைக்க போகிறார். ஒரு ரமண ரஷத்தோட கமன சம்பரதுவா. The people of God has to receive the power of the Holy Ghost. The people of God has to receive the gift of anointing. God the Father anoint your people, Master. The crown of the anointing has to come upon every unit. Hallelujah. தலையின் மேல் கரைகளை வைத்து கர்த்தர் கர்த்தர் வல்லமை இறங்கட்டும். கர்த்தரின் மகிமை இறங்குவதாக. God will give the spirit of anointing. Oh, hallelujah. We should say that God is the God of loving. He has anointed me by the power of the Holy Ghost. The crown of the anointing always on my head. தேவனுடைய வல்லமை தானே மகிமையான என்னை நிலைத்திருக்கிறார். This year the people, those who give their life to God, God is going to lead you. God is going to make you. God is going to use you. God is going to uplift you. எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு தானே ஒப்பு கொடுத்திருக்கிறானோ, அபிஷேகத்தால் நிறைந்திருக்கிறானோ, அந்த மனிதனை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். கர்த்தர் வளர்க்காமல் தலையாக்க போகிறார். கர்த்தர் கீழாக்காமல் மேலாக்க போகிறார். அல்லேலூயா. இளையராஜாவை கர்த்தர் ஊழியத்திலும் உறுதிப்படுத்த போகிறார். This year, my brother, God is going to prove your ministry. You may work everywhere. I will not tell you to resign the job, but you will be in ministry. You will be in ministry. In the name of the Lord, again and again and again, telling God, God will use you. தேவன் உங்களை பயன்படுத்துவார். God is the God who is going to do great things. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். He will remove all your worries. He will remove all your fears. God will remove all unwanted things in the family. God will give peace at all. தேவன் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். Thirdly, God is going to give a new help. புதிய உதவியை கர்த்தர் தரப்போகிறார். Exodus chapter 2 verse 19. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதற்கு அவர்கள், எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் கொண்டு கொடுத்து ஆறுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள். There was two guys. They came nearly to the house. ரெண்டு பெண்கள் இருந்தார்கள். அவர் வீட்டுக்கு வந்து விட்டார்கள் சீக்கிரமாக. Mother is asking, what happened my daughters? Why you came very quickly? என்ன நடந்தது என் மகளே, நீங்கள் ஏன் அதி சீக்கிரத்தில் வந்து விட்டீர்கள்? But the two daughters are telling to their mother, parents, பெற்றோருக்கு சொல்கிறார்கள், there was a Egyptian, he came while we are waiting for the water to fill the water to the goats, but that Egyptian man helped us to get a water for our goats, so we came quick. அந்த எகிப்திய மனிதன் எங்களுக்கு எங்க ஆடுகளுக்கு தண்ணீர் கட்டுப்படி உதவினபடினாலே நாங்கள் சீக்கிரமாக வந்து விட்டோம். Man, people may act as self. ஜனங்கள் உதவி செய்யும்படி நடிப்பார்கள். Otherwise will take back also. சில மனிதர்கள் உதவி செய்வதை அப்படி நிறுத்தி விடுவார்கள். They will change their mind according to the situation. சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக சிலர் உதவி செய்வதாக இருப்பார்கள். Some people will get good things from us, but they will not help. சில மனிதர்கள் நம்மிடத்திலிருந்து உதவி பெறுவார்கள், ஆனால் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். They will help, but they will not. They don't have what to help also. அவர்கள் உதவி செய்ய வேண்டும், ஆனால் செய்ய மாட்டார்கள். உதவி செய்ய இடமே இருக்காது. But in this country there was a system. இந்த எகிப்து நாட்டிலே ஒரு சிஸ்டம் காணப்பட்டது. The shepherds, those who are taking care of the goats, they have to wait for others to come to the tank to get water for their goats. இந்த எகிப்து நாட்டிலே ஆடு மேய்க்கிறவர்கள் ஆடுகளை மேய்த்த பின்பு அவர்கள் வந்து காத்திருப்பார்கள். All the shepherds has to come to the tank. எல்லா மேய்ப்பர்களும் அந்த டேங்கில் வர வேண்டும். After everyone came only, they will open the tank, they will feed the water to the goats. அனைவரும் வந்த பின்பு தான் அந்த டேங்கை திறந்து ஆடுகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவார்கள். These two girls came first to the tank. இந்த ரெண்டு ஸ்திரீகளும் சீக்கிரமாக வந்து விட்டார்கள்.
ஆடுகளை வைத்துவிட்டு they are waiting and waiting and waiting. அவர்கள் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். That time there was a man from Egypt. That man was a Moses. எகிப்திலிருந்து ஒரு மனிதன் வந்தான். அந்த மனிதன் பேர் மோசே. When he saw that ladies girls அந்த ஸ்திரீகளை பார்க்கும் பொழுது he got a compassion. அவனுக்குள்ள இரக்கம் வந்தது. Hey, why you are waiting? Your tank is there, water is there, why you should wait? இங்க நீர் தொட்டி உண்டு, தண்ணீர் உண்டு, ஏன் நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்று சொன்ன உடனே those ladies said, man, we have to wait. That is the custom of us. All the people, those who are feeding, those who are taking care of the goats, everyone has to come back to the tank. After everyone came only, those will have opened the tank. Then only our goats and all the goats will drink water. எல்லா மனிதரும் மேய்ப்பர்கள் அனைவரும் வந்த பின்புதான் நாங்கள் டேங்கை திறப்பாங்க. அப்போதான் எல்லாரும் தண்ணி குடிக்க முடியும்னு சொன்னாங்க. When the man saw that, அந்த மனிதன் அதை கேட்ட பொழுது he started to open that, அந்த டேங்கை திறந்தான். all of these ladies goats drank and they left home. இந்த ஆடுகள் எல்லாம் தண்ணீரை குடித்து விட்டு அவைகள் சென்று விடுதான். This year God is going to do unexpected help for you. எதிர்பார்க்காத உதவிகளை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. You may say, Lord, last year I suffered like anything, Master. கடந்த ஆண்டு நான் மிகவும் கஷ்டப்பட்டுவிட்டேன் ஆண்டவரே. I was waiting for help, Master. No one has helped me, Master. நான் உதவிக்காக காத்திருந்தேன் ஆண்டவரே. யாரும் உதவி செய்யவில்லை. I was waiting for job also. வேலைக்காக காத்திருந்தேன். I have not received any job from anywhere. எந்த வேலையும் எனக்கு கிடைக்கவில்லை. Lord the Father, I am not getting my property also. என்னுடைய பங்கும் எனக்கு கிடைக்கவில்லை. neglected by parents, neglected by husband, neglected by manager, neglected by everyone. I was not got anything from anyone, Lord. I was after help, Master. I was in darkness, I was crying, Lord. No one has helped, Master. என்னுடைய உறவுகள் எனக்கு கொடுக்கவில்லை, பெற்றோர்கள் எனக்கு கொடுக்கவில்லை, சகோதரர்களுக்கு கொடுக்கவில்லை, அதிகாரிகள் கொடுக்கவில்லை. நான் எங்கேயோ பார்த்துவிட்டேன், ஒரு உதவியும் கிடைக்கவில்லை. But if God can help the ladies through Moses, the same God is unchangeable. Your God will do in unexpected way. மோசே கொண்டு அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுக்க முடியும் என்று சொன்னார். எதிர்பாராத விதத்திலே தேவன் செய்ய முடியும் என்று சொன்னார். உனக்கும் கூட கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாசிப்போமா? ஏசாயா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Bible says, I know the thought that I think to avoid you, says the Lord, thoughts of peace, not of evil, to give you an expected end. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன். Some people are expecting some good things from God. This year God tells, what are the things you are expecting from me? I am going to give, because I am the God thinking of you as a good thing. நான் நன்மை யோசிக்கிற தேவன், எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு கொடுப்பேன். எமலதா God is going to give all your expectation. Harun will change totally. God will give. தேவன் நிச்சயமாக முற்றிலும் மாற்றி உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவரால் ஆகாதது ஒன்றும் அல்ல. My God is the God of miracle. என் தேவன் அற்புதத்தின் தேவன். My God is the God of promise. அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன். He is not a man to change his mind. அவர் மனிதன் அல்ல தன் மனதை மாற்றிக்கொள்ள. He is not a man to speak lie also. அவர் மனிதன் அல்ல பொய் சொல்ல. He is the Lord of omnipotent, omniscient and omnipresent. He is the Lord. He is the only Lord on this earth. அவர் ஒருவரே ஆண்டவர். அவர் சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. He is not for us. He is not like us. நம்மை போல அல்ல. He is the Lord. So he will not change his word. அவர் தேவன். அவர் ஒரு நாளும் தன் வாழ்க்கையை மாற்றாதவர். What God is telling to you, God is going to do. தேவனுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வல்லவராய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஏசாயா 64:3. Isaiah chapter 64 verse 3.
நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். உமது சந்ததியில் பர்வதங்கள் உருகி போயின. When thou didst terrible things which we looked not for, He will do unexpected things. It may not come into our mind. Lord will do it. Hey, unexpected things has not come into your mind. God is going to do. God is going to do. Some friends were saying like, God, it is not possible, Master. இது நடக்க முடியாது ஆண்டவரே. You never thought that unexpected. எதிர்பாராத முடிவு. கர்த்தருடைய பிள்ளையே, the God of everlasting, ஜீவனுள்ள ஆண்டவர், the God of promise keeping, வார்த்தையின் உண்மையுள்ள தேவன், the God of creation, சிருஷ்டி கர்த்தர், the God who died for us and rose again for us and living for us எவரண்டவர், நமக்காக மரித்து உயிர்த்த தேவன், ஒவ்வொரு நாளும் நமக்காக ஜீவித்துக் கொண்டிருக்கிற தேவன் சொல்கிறார், the unexpected things, it may not come into your mind. எதிர்பாராத காரியங்கள் ஒருவேளை உன் சிந்தையில் வராமல் இருந்திருக்கலாம். The things what has not come into your mind, unexpected things, I am going to do that. உன் சிந்தையில் வெளிவராது, எதிர்பார்த்திராத காரியங்களை நான் உனக்கு செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. God is going to do unexpected things in India. Yes. Rulers of Central, those who are ruling in the states, all the states of the BJP will come down. மத்தியில் ஆண்டு கொண்டு சரி எங்கெங்க அந்த கட்சியாளர்கள் அதெல்லாம் ஆண்டவர் குறைவை கொண்டு வர போகிறார். God is going to do that. My God has told me, if you want, no, you can take it from this and check it from the news every day. My God is the God of miracle. என் தேவன் அற்புதத்தின் தேவனாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். The people, those who are against, the people, those who destroy the churches, those families are going to destroy by God. Man, you see so many temples are going to cut down. But it's not happened, I will not be in ministry. Hallelujah. கோவில்களை கற்று விட வைக்கப் போகிறார். God is going to punish the people. தேவன் தானே செய்ய போகிறார். Lots of people are going to die in 2022. This year will be a year of darkness. But God will save the people, those who committed their life to God. எந்த ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்திருக்கிறானோ, those people will be saved. அந்த ஜனங்கள் தான் காக்கப்படுவார்கள். If you are not given your life, please come back to God. உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் சொன்னால், listen. The man who are listening from foreign countries, I am telling to you, if you are away from God, if you are not blessing God, if you are not glorifying God, if you are not praising God, if you are not living according to God, come back, then you will be saved. தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழாமல், தேவனுக்கு என்ற பரிசுத்த வாழ்க்கை வாழாமல், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை வாழாமல், தேவனை பிரியப்படுத்தும் வாழ்க்கை வாழாமல், தன் விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஆபத்துகளும் விபத்துகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் மரணமும் தொடரும். But we Christians, we have to be with God. தேவன் ஜனங்களுக்கு நாம் தேவனோடு கூட இருக்க வேண்டும். Yesterday night, day before yesterday, God has told, எத்தனை பேர் இந்தியாவில் மறிப்பாங்க சொன்ன ஊழியக்காரங்க யாருக்கா ஞாபகம் இருக்கா? 200 சொல்ல சொன்னேன். 200 இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருப்பாரு. 76 கரெக்ட். God told in India 2076 people died. From yesterday started 3 pastors and 1 minister of the law lady from CPM. They died. The people, those who listen the message, no? The people, those who heard that message, no? Those 3 pastors called from the family. First, it happened. நடந்தது. Yes, my God is a God, He will not change His word. என் தேவன் உண்மையின் தேவன், அவர் ஒரு வார்த்தையை மாற்றாதவர். Yes, so the same God is telling that I am going to give the things what you are unexpected. இதுவரைக்கும் எதிர்பாராததை கர்த்தர் உனக்கு தருவார். Please listen to me, Dorai. Lord will do wonders in your family if you give your life to God totally. Because while you are in mother's home, your mother cried for your ministry. Your mother has dedicated you for ministry. உன் தாய் உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. தாய் கருவில் இருக்கும் பொழுது I humbly ask you, come back to God,
give your life totally to God, then only you will be flourished like anything. தாழ்மையாக நமக்கு கேட்கிறேன், ஆண்டவரிடத்தில் வா, ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு, ஆண்டவருடைய பணியை செய்ய ஆரம்பி. கர்த்தர் உன்னை செய்ய வளர்க்காம தலையாக்குகிறாய் காணப்படுகிறார். You are facing lot of problems. பல பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். You will face in this year, if you are not given, if you are not coming to ministry, you will அன்பு தேவனுக்கு செய்யாமல் இருக்கும்போது இன்னும் பல காரியங்கள் வரும். The friends, those who are with you, they are not good. உன்னோடு கூட நண்பர்கள் அவர்கள் நல்லவர்கள் அல்ல. They are cheating you. அவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். Please come back to God and listen to God and obey to God. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். Your mommy is smiling like anything. உங்க அம்மா சிரிக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை வருதுன்னு சொல்லி. அது கர்த்தருடைய வார்த்தை. God is going to make you a leader. உன்னை தலைவனாக மாற்ற விரும்புகிறார் கர்த்தர். உன்னை தலைவனாக மாற்ற விரும்புகிறார் கர்த்தர். But you are not acting as leader. You are mingling with those people. They are not good people. Come back to God. God is going to make you as a man of God. உன்னுடைய நண்பரை விட்டுவிடு. அவங்க நண்பர்கள் நல்லவர்கள் இல்லை. நீ தலைவனாக இருக்க வேண்டியவன் தலைவராக இரு. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். Unexpected things will do. God is going to do unexpected things. எதிர்பார்க்காத முடிவை கர்த்தர் தரப்போகிறார். Around you will come to Almighty God. Believe me. He will come soon. God is making all the things for possibility of faith. He got confusion, got failure. His mind is disturbed like anything else. There is no other way he will come. கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் மாறாதவர் இருக்கிறார். ஐசாயா 55:5. ஏசாயா 55:5. இதோ நீ அறியாதிருக்கிற ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தர் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். That unknown person, unknown country, from that people will come and serve you and help you. Hey man of God, this is the last days man. We are going to face problems. இது நான் கடைசி நாட்கள். அநேக பிரச்சனை நாம் சந்திக்க போகிறோம். Among that, God will send a new people from the another country. அநேக தெரியாத ஜாதிகளை கர்த்தர் அனுப்ப போகிறார். வாசிங்க. அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். God has magnified you. இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். The nation you don't know, those people going to come to you. உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தர் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். Those people, the new nation, unknown nation will run to you because of God. He is the God of holy. அவர் பரிசுத்த தேவனாய் இருக்கிறவனாலே தேவனாலே நீ அறியாத ஜாதி உன்னிடத்தில் வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். Lord has magnified you. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். Hallelujah. Man, God is going to do a great thing. தேவன் பெரிய காரியம் செய்வார். Unknown nation, from unknown nation people are going to come. அறியாத ஜாதிகள் தேவனிடத்தில் வர போறாங்க. அறியாத தேசங்களில் இருந்து God will bring those people to help us. நமக்கு உதவி செய்ய, நம்மை காக்க கர்த்தர் அவளை கொண்டு செய்ய போகிறார். God is the God who will magnify. அவர் நம்மை மகிமைப்படுத்த போகிறார். Hallelujah. Those who are saying themselves as Lord, I am not glorified, Lord, I am not magnified, Master. I am the man, I am the mud only, Lord, I am not magnified. ஆண்டவரே நான் மண்ணில் தான் இருக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் மகிமைப்படவில்லை ஆண்டவரே. அப்படி நினைக்கிற காரணம் வைத்தது. Lord, I am in mud, I am not magnified. நான் மண்ணாகத்தான் இருக்கிறேன், இன்னும் மகிமைப்படவில்லை. தேவடா நான் சேர்த்துதான் உண்டு வரலையே, புரியலையா? நான் இன்னும் மண்ணாகத்தான் இருக்கிறேன், மகிமையற்ற வாழ்க்கையாக நான் இருக்கிறேன். எல்லாரும் மகிமை அடைச்சிட்டீங்களா? எவ்ரிவன் ஹஸ் glorified. எல்லாரும் மகிமையில் வாழ்க்கை அடைச்சிட்டீங்களா? பாப்பன்னு சொல்லலாம், பாஸ்டர் I am the woman, I am the magnified woman. நான் தான் மகிமைப்படுத்தினவர். தேவனை மகிமைப்படுத்தி விட்டார். தேவன் மகிமைப்படுத்துகிறார். இன்னும் மண்ணிலே இருக்கிறோமா? இன்னும் குறைவோடு இருக்கிறோமா அல்லது நிறைவான பரிபூர்ணமான மகிமையான வாழ்க்கைக்கு போயிட்டோமா? எத்தனை முறை கேட்டாலும் காதுக்கு எட்டாவது செவிட்டு வியங்கள் நாங்கள் ஏன் பாஸ்டர் எங்ககிட்ட போராடி இருக்கிறீங்க,
எத்தனை முறை கேட்டாலும் you may tell so many times but our eyes are closed like anything we will not give answer. எங்க காதுகள் அப்படியே பிடிச்சு போயிடுச்சு, நாங்க ஆன்சர் சொல்ல மாட்டேன்னு இருக்கீங்களா? கர்த்தருடைய பிள்ளையே, if you are in mud, நீ மண்ணை போல இருக்கிறான்னு சொன்னால், you are suffering, ஆனால் பாடுகள் அனுப்பி கொடுக்கிறான்னு சொன்னால், you are not magnified, இன்னும் மகிழ்ச்சி வாழ்க்கை வாழாமல் சொன்னால், this year God will going to make you as a man of magnified. தேவனுடைய மகிமையின் பாத்திரமாக மாற்றப் போகிறார். பாரா ஒரு சத்தம் தான் மச்சாமே சொன்னா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளையே, God will magnify, தேவன் மகிமைப்படுத்துவார். ஹalleluya, ஹalleluya. Next one, new life, புதிய வாழ்வு. Luke chapter 15 verse 11. லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களிலே அவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். Bible says there was 2 sons in the home. 2 பிள்ளைங்க இருந்தாங்க. One son was asking to his father, "Father, give all my wealth. I have to go to as I like. I will not be with you." நான் நூடுக்கு இருக்க மாட்டேன், என் செல்வத்தை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னான். He went, he has taken all the wealth, he spent, he became nothing. எல்லாவற்றையும் சேர்த்து செலவு பண்ணி ஒன்றும் இல்லாமல் போனானா. He was not having food. What? Pig is eating. பன்றி சாப்பிட உணவுக்கு கூட கஷ்டப்படானா. Children, if you are not obeying your fathers, children, if you are not listening to your fathers, children, if you are not be with your fathers, you will not get the big food also. பன்றி சாப்பிட உணவு கூட கிடைக்காது. It happened. நம்மளே children, be with your parents. Bible says this man lost everything. எல்லாவற்றையும் செலவழித்தான். Bible says when he came to his mind, புத்தி தெளிந்தபோது, he said, I can go back to my father. நான் தகப்பனிடத்திற்கு போவேன். Parents' love is different. What are the things children did againstly? Fathers were waiting for the children. பிள்ளைகள் என்ன தவறு செய்தாலும் தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்காக காத்திருப்பாங்க. மகராஜ் பிரதர், are you waiting for your son or your son is waiting for you? மாஸ்டர் முன்னாடி சொன்னீங்க, அது தமிழ்ல சொல்லுங்க மாஸ்டர். இது கோணி சொன்னது தெரியல, அது தெரியவில்லை தான் நான் பார்த்தேன். சொல்லுங்க. பிள்ளைகள் என்ன தவறு செய்தாலும் தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்காக காத்திருப்பார்கள். I don't want to tell you. So, தகப்பன்மார்கள் பிள்ளைகள் தவறு செய்வதை மன்னிக்கிறவர்களாக இருப்பார்கள், ஏற்றுக்கொள்வர்களாக இருப்பார்கள். We have to be a good children as we please the father. தகப்பனை பிரியப்படுத்தும் பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, parents, you should not make your children anger. உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள். இப்ப நல்லா இருக்கா? இப்ப நல்லா இருக்கா? Maharaj, my brother, don't make your son Saravanan as a man of humiliation. உன் பிள்ளையை நீ தாழ்மைப்படுத்தாத. போதுமா? Listen to your son, listen to your parent. உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்க. This is what happened. This man is coming, okay, if I go back to my father, no, my father will take. என் தகப்பனுக்கு போய் சொன்னா தகப்பன் கொடுப்பாரு. அது மாத்திரமல்ல, even the servants, those who are in my father's house, they are eating well. But I am the son of my father, I am suffering, I don't have food for the kids also. என் தகப்பனுக்கு வீட்டில் வேலைக்காரர்கள் நன்றாக இருக்கிறார்கள், நானும் என் தகப்பன் வீட்டில் இருக்க வேண்டிய நான் தகப்பனை விட்டு வந்தபடினாலே பன்றி சாப்பிட சாப்பாடு எனக்கு இல்லை. God will make us to realize தேவன் நம்மை புரிய வைப்பார். Last year you may say,
now I suffered much, Lord. நான் அதிகம் பாடுபட்டு விட்டேன் ஆண்டவரே. Father God, wherever I went, I suffered and suffered and suffered and suffered. எங்கி சென்றேனோ அங்கெல்லாம் நான் பாடுதல் மாத்திரம் பட்டு கொடுத்தேன். I don't have peace at all. எனக்கு சமாதானமே இல்லை. Not only that, I don't get a one time meal also. எனக்கு ஒருவேளை சாப்பாடும் கிடைக்கவில்லை. I was a man of crying, I was a man of worrying, I was a man of suffering. நான் கண்ணீர் மனிதனாக, கவலைப்படுகிற மனிதனாக, வேதனைப்படுகிற மனிதனாக இருந்தேன். What about in 2022? 2022 பார்க்கும். Come back to our God. தேவனை திருப்பிப்பா. Children, we are the children of the living God. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். As the man came to his father, he was coming back to God. அந்த வாலிபன் மகன் தானே தகப்பனுக்கு வந்தது போல நாம் நம்முடைய பரம தகப்பனுக்கு சொல்லுவோம்னு சொன்னா, we will not suffer. நாம் சோர்ந்து போக மாட்டோம், வேதனைப்பட்டு போக மாட்டோம், பாடுபட்டு போக மாட்டோம். We will get 3 time meal. 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். எனக்கு மட்டும் ஆண்டவர் 3 வேளை சாப்பாடு சாப்பிடாதான்னு சொல்லுகிறாரு. I am preaching about eating 3 times. But my God says, hey, still when I tell to eat 3 times, until that time you should not eat only 1 time. That is also taking divisions. That is also wrong. Only 1 time you have to eat. அவர் சொல்றாரு, 3 வேளை சாப்பாடு 1 வேளை சாப்பாடு, அந்த சாப்பாடு கூட பங்கு போட்டு 2 வேளை சாப்பிட மாத்திரைக்காக வேற வழியெல்லாம் போட்டுனுங்கிறேன். பட் டேக் அன்டில் ஐ டெல். எப்பதான் சொல்ல போறாரு தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க நாம் தானே going back to God. God is not to give a good life. தேவன் நமக்கு வாழ்க்கை தருவவராய் இருக்கிறார். Next one is new health. புதிய சுகஜீவியம். People of the Lord, those who are having sickness, those who are suffering, please come your healing. யாரெல்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வியாதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கிறீர்களோ, சுகத்தை